வணக்கம் நண்பர்களே. இதில் தமிழ் 10ஆம் வகுப்பில் அறிவை விரிவிசைன்னு சொல்லி தமிழ் நூல்களும் அதோட பெயர்களும் கொடுத்துருப்பாங்க. நூல் பெயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 9 பாடங்களுக்குமே அதை கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன அப்படிங்கிறத படிச்சிட்டோன்னா தேர்வுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ இதில் முதல் பாடத்துக்கு பின்னாடி நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும், முனைவர் சேது மணியன், தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன், பச்சை நிழல் அப்படிங்கிறது உதயசங்கர். அடுத்தது குயில் பாட்டு பாரதியார், அதோ அந்த பறவை சா முகமது அலி, உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார், சிறுவர் நாடோடி கதைகள் கி. ராஜநாராயணன், 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன். அடுத்ததாக பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி, அன்றாட வாழ்வில் அறிவியல் சா. தமிழ்ச்செல்வன், காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்தது இயல் 5க்கு பின்னாடி சிறந்த சிறுகதைகள் 13, தமிழில் வள்ளிக்கண்ணன், குட்டி இளவரசன் தமிழில் வே. ஸ்ரீராம், ஆசிரியரின் டைரி தமிழில் எம்.பி. அகிலா. அடுத்து 6ஆம் பாடத்துக்கு பின்னாடி தேன்மலை அப்படின்னா சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம் கா. தா. திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள் ஆ. கா. பெருமாள். அடுத்து இயல் 7க்கு பின்னாடி என் கதை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம், வேருக்கு நீர் ராஜாம் கிருஷ்ணன், நாற்காலிக்காரர் முத்துசாமி. அடுத்து இயல் 8க்கு பின்னாடி அறமும் அரசியலும் மு. வரதராசனார், அபி கவிதைகள் அபி, எண்ணங்கள் எம்.எஸ். உதயமூர்த்தி. அடுத்து 9வது பாடத்துக்கு பின்னாடி யானை சவாரிங்கிறது பாவண்ணன், கல்மரம் திலகவதி, அற்றை திங்கள் அல் வெண்ணிலவில் அப்படிங்கிறது நா. முருகேச பாண்டியன். அடுத்ததாக 9வது பாடத்தில் இருக்கக்கூடிய அறிவை விரிவிசை படிச்சிடலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல், மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா, தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என். சொக்கன். அடுத்து அழகின் சிறப்பு பாவேந்தர் பாரதிதாசன், தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் வைரமுத்து, வாய்க்கால் மீன்கள் வே. இறையன்பு, மழைக்காலமும் குயிலோசையும் மா. கிருஷ்ணன். அடுத்து இயலுக்கு 3க்கு பின்னாடி தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ. தட்சிணாமூர்த்தி, தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா. ராசமாணிக்கனார், தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள்ங்கிறது கா. ரத்னம், தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிறது கா. ராஜன், தமிழர் சால்பு அப்படிங்கிறது சு. வித்யானந்தன். அடுத்து இயல் 4க்கு பின்னாடி அக்னி சிறகுகள் அப்துல் கலாம், மின்மினி அப்படிங்கிறது ஆயிஷா நடராஜன், ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிறது சுஜாதா. இயல் 5க்கு பின்னாடி ஓய்ந்திருக்கலாகாது அப்படிங்கிறது கல்வி சிறுகதைகள், தொகுப்பு அரசி ஆதிவள்ளியப்பன், முதல் ஆசிரியர் அப்படிங்கிறது சிங்கிஸ் ஐத் மாத்தவ், கல்வியில் நாடகம் அப்படிங்கிறது பிரளயன், மலாலா அப்படிங்கிறது கரும்பலகை யுத்தம். இயல் 6க்கு பின்னாடி நட்பு காலம் அப்படிங்கிறது கவிஞர் அறிவுமதி, திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார், கையா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ்வாக், தமிழில் சா. சுரேஷ். இயல் 7க்கு பின்னாடி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு. மேத்தா, தமிழ் பழமொழிகள் கி. வா. ஜெகநாதன், இருட்டு எனக்கு பிடிக்கும் அதாவது அன்றாட வாழ்வில் அறிவியல் சா. தமிழ்ச்செல்வன். இயல் 8 பெரியாரின் சிந்தனைகள் வே. ஆணைமுத்து, அஞ்சல் தலைகளின் கதை எஸ்.பி. சட்டர்ஜி, மொழிபெயர்ப்பு வி. மு. சாம்பசிவன், தங்கைக்கு அப்படிங்கிறது மு. வரதராசன், தம்பிக்கு அப்படிங்கிறது அறிஞர் அண்ணா. சிற்பியின் மகள் பூவண்ணன், அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாந்தர் ரஸ்கின், தமிழில் நா. முகமது ஷெரீப். ஸோ 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கலைச்சொல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அறிவை விரிவிசை நூல்கள் ஆசிரியர்கள் 9, 10 இடம்பெற்றிருந்ததை நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ இதை திரும்பவும் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நல்ல மனசில் பதிய வச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம இதில் கேள்விகள் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.